இந்த ஒரே ஒரு கற்பூரத்தை வச்சு உங்க வீட்டு பகுதியில் இருக்கிற அனைத்து விதமான தவளைகளையும் தேரைகளையும் எப்படி ஓட ஓட ஒரே இரவுல விரட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா வந்து பார்க்கலாமுங்க. நம்ம வீட்டில் பெரும்பாலும் அடிக்கடி வர்ற பிரச்சனைகள்ல ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த தவளை பிரச்சனை தான். தவளை இல்லாத வீட்டை நம்ம பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு சந்தில் ஏதோ ஒரு வீட்டு மூலையில இந்த தவளை அப்படிங்கிறது வந்து குடிகொண்டு தான் இருக்கும். அதுவும் மழை காலத்துல சொல்லவே வேண்டாம், அப்பப்பா ரொம்பவே வந்து பயங்கரமா இருக்கும். நம்மளை பார்த்து அது ஓடுதா இல்ல நம்ம தான் அதை பார்த்து ஓடுறோமா அப்படின்னு ஒண்ணுமே புரியாது. அது மட்டும் இல்லாமங்க, இந்த தவளை வர்றதுனால உங்களுக்கு பின்தொடர்ந்து பாம்புகள் வந்து நம்ம வீட்டுக்கு வரும். ஏன் அப்படின்னா பாம்புக்கு முக்கியமான ஒரு இறை வந்து தவளை தான். இந்த தவளை பிடிக்கிறதுக்காக பாம்புகளும் வந்து பின்னாடி படையெடுத்துட்டு வரும். இது வந்து ரொம்பவே வந்து பயங்கரமா இருக்கும். அதனால இந்த தவளையை எப்படி விரட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோல நிறைய வழிமுறைகளையும் நான் வந்து ஒரு டிப்ஸா வந்து நான் தொகுத்து வந்து நான் கொடுத்துருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த நியூ கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தவளைங்க முதல்ல எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி தேங்கி கிடக்கிற சாக்கடை தண்ணியிலேருந்து தான் உங்களுக்கு தவளைகள் வந்து உற்பத்தி ஆகுதுங்க. இந்த சாக்கடை தண்ணி ரொம்ப நாளா இப்படியே உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த தவளை வந்து அதுல வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு இனப்பெருக்கம் வந்து அதுல தான் பண்ணும். ஸோ அந்த இனப்பெருக்கம் பண்ணி தான் உங்களுக்கு தவளை அப்படிங்கிறது வந்து பரவலா நம்ம வீட்டு பக்கம் எல்லாமே வர்றது. உங்க வீட்டுக்கு பக்கம் இந்த மாதிரி சாக்கடை தண்ணி உங்களுக்கு அதிக அளவுல வந்து தேங்கி இருக்கு அப்படின்னா இல்ல ஏதாவது ஒரு தண்ணி வந்து ரொம்ப நாளா தேங்கி இருக்கு அப்படின்னா அதை முதல்ல வந்து அப்புறப்படுத்திடுங்க. ஏன்னா அது இருந்தா தான் உங்களுக்கு இந்த தவளை வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு உங்களுக்கு இனப்பெருக்கம் பண்ணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து அப்புறப்படுத்திடுங்க. சாக்கடை தண்ணியில இருக்கிற தவளை முட்டைகள் குஞ்சுகளை அகற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து எடுத்துக்கங்க. ஒரு சொம்பு தண்ணியை வந்து இந்த பவுல்ல வந்து ஊத்திடுங்க. துணிகளுக்கு போடுற இந்த சோப் பவுடர் இருக்கு அப்படின்னா அது ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கங்க. நான் 2 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். குச்சி வச்சு இந்த தண்ணியில இந்த சோப் பவுடர் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, இதை நல்லா வந்து கலக்கிக்கலாம். இந்த தண்ணியை நல்லா கலக்கினதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு எம்டி பாட்டில் இருக்கு அப்படின்னா இந்த பாட்டில் வந்து எடுத்துக்கங்க. இந்த பாட்டில்ல வந்து உங்களுக்கு இந்த தண்ணி வந்து ஊற்றிக்கிங்க. இப்போ சோப்பு தண்ணியை இந்த பாட்டிலில் வந்து நம்ம ஃபுல்லாக ஊற்றிட்டோமுங்க. ஒரு ஸ்ப்ரே பைப் இருக்குது அப்படின்னா ஸ்ப்ரே பைப்பும் எடுத்து இந்த பாட்டிலை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போது உங்கள் வீட்டுக்கு பக்கம் தேங்கி இருக்கிற இந்த சாக்கடை தண்ணியில் இந்த ஸ்ப்ரேவை வந்து இப்படி உங்களுக்கு அடிச்சு விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தண்ணியில் இருக்கிற அந்த தவளை முட்டைக குஞ்சுக இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்போவே வந்து செத்துரும். இனப்பெருக்கம் பண்ணுறது வந்து உங்களுக்கு தடுத்துடலாம். டிப் நம்பர் 2, இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு சொம்பு தண்ணியை வந்து இந்த பவுலில் வந்து ஊற்றிடுங்க. குருமிளகுத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து குருமிளகுத்தூள் வந்து நான் இதில் போடுறேன். அது கூட உங்கள் வீட்டில் பெருங்காயத்தூள் இருக்குது அப்படின்னா பெருங்காயத்தூள் வந்து எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து உங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து போட்டுக்குங்க. நான் ஏன் வந்து இதில் பெருங்காயத்தூள் வந்து நான் ஆட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இதில் இந்த பெருங்காயத்தூளில் வந்து உங்களுக்கு கந்தக சேர்மங்கள் இருக்குது, அதாவது சல்ஃபர் காம்பனண்ட் வந்து இருக்குங்க. இந்த சல்ஃபர் காம்பனண்ட்டும் இந்த குருமிளகு தூளில் இருக்கிற அந்த நெடித்தன்மையும் வந்து 2 சேர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான சொல்யூஷனாக வந்து இருக்கும். குருமிளகு தூளையும் இந்த பெருங்காயத்தூளையும் வந்து இந்த தண்ணியில் நல்லா நம்ம ஒரு குச்சி வச்சு கலக்கிக்கலாம். இப்படி கலக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலர் ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். நெடித்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அந்த நெடி வாசம் அப்படியே இப்போவே வந்து மேலே வருது பாருங்க. அதே போல் இந்த மாதிரி ஒரு எம்டி வேஸ்ட் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. வேஸ்ட் பாட்டில் எடுத்துட்டு இந்த சொல்யூஷனை வந்து இந்த பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த பாட்டிலுக்கு அந்த சொல்யூஷனை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரே பைப் எடுத்து இதில் வந்து போட்டுடலாம். எப்போவுமே உங்கள் வீட்டுக்கு தவளைகள் வருது அப்படின்னா உங்களுடைய நுழைவாயில் மூலமாக தான் வரும், அதாவது வீட்டோட அந்த கேட் என்ட்ரன்ஸ் மூலியமாக தான் வரும். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் பக்கம் இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்படி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற அந்த குருமிளகுல இருக்கிற அந்த நெடித்தன்மைக்கும் அந்த பெருங்காயத்தில் இருக்கிற அந்த சல்ஃபர் காம்பனண்ட், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஃபெக்டிவான சொல்யூஷனாக ஃபார்ம் ஆகி அந்த தவளைகள் வந்து உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸை தாண்டறதுக்கு வந்து விடாது. இது வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணிட்டு விட்டீங்கன்னாலும் அடுத்த நாள் வந்து வரும். அதனால் நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து ஸ்ப்ரே பண்ணால் டெய்லி உங்களுக்கு இந்த தவளைகள் வந்து வராது. டிப் நம்பர் 3, இந்த டிப்புக்கு தேவையானது கல்லுப்புங்க. கல்லுப்பு இருந்தால் ஒரு 1/2 கப் வந்து எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தவளைகள் அதிகமாக வர்ற உங்கள் வீட்டு இந்த வாசல் பகுதியில் இந்த கல்லுப்பை வந்து உங்களுக்கு போட்டு விட்டீங்க அப்படின்னா தவளைகள் வந்து வராதுங்க. ஏன் வந்து உங்களுக்கு இந்த கல்லுப்பை வந்து இப்படி நான் போட சொல்கிறேன் அப்படின்னா வந்து தவளையோட தோல் வந்து எப்பவுமே மெல்லிசான தோலுங்க.
தவளை வந்து இப்படி உங்களுக்கு குதிச்சு வரையில இந்த கல்லுக்குள்ள இருக்கிற அந்த கூர்மையான பகுதிகள் வந்து தவளையோட தோலை வந்து உங்களுக்கு கிழிச்சு விட்டுரும். அப்படி கிழிச்சு விட்டுது அப்படின்னா தவளை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து போயிடும், பேக்வேர்டில் போயிடும், உள்ள வந்து என்டர் ஆகாது. அப்படி ஒரு டைம் என்டர் ஆனாலும் திருப்பி அடுத்த டைம் வந்து தவளை வராது. ஏன்னா அதுக்கு காயங்கள் வந்து அதோட தோலில் வந்து உங்களுக்கு அதிகமாக ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கல்லுப்பை வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா தவளை வந்து கண்டிப்பாக உள்ள வராது. டிப் நம்பர் 4, அதே மாதிரி ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் வந்து ஒரு சொம்பு தண்ணி வந்து ஊற்றிக்கிங்க. அதோட ஒரு 1/4 கப் மிளகு பொடி வந்து எடுத்துக்கோங்க. இந்த மிளகு பொடியை இந்த தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஒரு குச்சியில் வச்சு இந்த பொடி வந்து தண்ணியில் நல்லா கலங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிளகு பொடி இந்த தண்ணியில் போட்டதுனால நல்லா திக் ரெட்டிஷ் கலராக வந்து ஆயிடுச்சு பாருங்க. மிளகு பொடி கண்டா யாருக்கு தான் பயம் வராது? மனுஷங்க முதற்கொண்டு மிருகங்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த மிளகு பொடி கண்டா ஒரு பயம்தான். தவளையும் வந்து அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஒரு எம்டி பாட்டில் எடுத்துட்டு இந்த மிளகு பொடி தண்ணியை இந்த பாட்டிலில் வந்து மாற்றிடுங்க. தவளையை விரட்டுறதுக்கான ஒரு பயங்கரமான ஹாட்டான சொல்யூஷன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்டுக்குள்ள தவளைகள் எந்தெந்த மூலையில் அதிகமாக இருக்குதோ அந்த மூலையில எல்லாமே இந்த ஸ்ப்ரே வந்து இப்படி அடிச்சு விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி அடிச்சு விட்டீங்க அப்படின்னா எந்தெந்த ஏரியால நீங்க ஸ்ப்ரே அடிக்கிறீங்களோ அந்தந்த ஏரியாவுக்கு தவளைகளோட நடமாட்டம் கண்டிப்பா வந்து இருக்காதுங்க. ஏன்னா இதுல இருக்கிற மிளகு தண்ணி வந்து உங்களுக்கு அந்த தவளைகள் வந்து வர்றதை வந்து தடுக்கும். ஏன்னா அவ்வளவு வந்து ஹாட்டா வந்து இந்த தண்ணி வந்து இருக்கும். அடுத்தது டிப் நம்பர் 5. இந்த டிப்ஸுக்கு உங்க வீட்டுல கற்பூரம் இருந்தது அப்படின்னா ஒரு 5-6 கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து எடுத்துட்டு ஒரு சொம்பு தண்ணி வந்து இந்த பவுல்ல வந்து ஊத்திடுங்க. இந்த 5-6 கற்பூரத்தை நல்லா பொடி பொடியா இந்த தண்ணியில வந்து பொடிச்சு விட்டுருங்க. இந்த கற்பூரத்துலிங்க பொதுவாக வேதியியல் கலவை, அதாவது சப்ளிமேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த சப்ளிமேஷன்ஸ் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இது ஒரு எஃபெக்டிவான ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணுங்க. அது மனிதர்கள் நம்மளாலேயே வந்து அது சுவாசிக்க முடியாது, ஓரளவுக்கு தான் வந்து சுவாசிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமப்படுவோம். ஸோ இது ஒரு எஃபெக்டிவான சொல்யூஷனாக இருக்கும் தவளைகளை வந்து விரட்டுறதுக்கு. அதே போல் ஒரு வேஸ்ட் எம்டி பாட்டில் இருந்தது அப்படின்னா அந்த பாட்டில் எடுத்துட்டு இந்த கற்பூரம் கலந்த இந்த தண்ணியை இந்த பாட்டிலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தண்ணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரே பைப் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற கேட்டுக்கு முன்னாடி முன்வாயில் இல்லைங்க இந்த ஸ்ப்ரேவை வந்து நல்லா அடிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தவளைகள் வந்து சுத்தமாகவே வராதுங்க. அது கூட இந்த தேரைகளும் வந்து வராது. ஏன்னா இந்த கற்பூர தண்ணியில் வந்து அவ்வளவு அந்த கெமிக்கல் வந்து இருக்குது. இவ்வளவு தாங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இந்த தவளை பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக ரிலீஃப் ஆயிடலாம். மறக்காமல் நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸையும் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம சேனலோட இந்த வீடியோவில் வந்து நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்து நான் மறக்காமல் வந்து நான் படித்து பார்ப்பேன். படித்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு வர்றேன். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிது அப்படின்னா வந்து அதை நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.